முருகனின் கருணை ஒரு புதுமையான பக்திக் கதை. கதைச் சுருக்கம். கிராமத்தில் உள்ள கோவில் வழியில் தினமும் பக்தர்கள் வந்து செல்லும் ஒரு இடத்தில், கோயில் வாசலில் இருக்கும் ஒரு முதிய பூச்சியாரின் வாழ்க்கை மிகவும் அமைதியாக சென்று கொண்டிருந்தது. ஆனால் ஒரு நாள், கிராமத்துக்கு புதிதாக வந்த பச்சையப்பன் என்ற சிறுவன் அந்த பூச்சியாரை அவமதிக்கத் தொடங்கினான். அவன் தினமும், இந்த முதியவன் கோவிலுக்கு என்ன பயன் என்று கேலி செய்தான். ஆனால் பூச்சியார் எதுவும் பேசாமல் வெறும் புன்னகையுடன் பார்த்தார். ஒருநாள் பச்சையப்பன் தீவிரமாக நோயுற்று ஓரளவுக்கு நடக்க முடியாத நிலைக்கு வந்துவிட்டான். அவனது பெற்றோர் பல மருத்துவர்களை அணுகியும் பலன் கிடைக்கவில்லை. பிறகு அவர்கள் அவனை கோயிலுக்கு அழைத்துச் சென்று முருகனிடம் பிரார்த்தனை செய்யச் சொன்னார்கள். அப்போது பூச்சியார் மெதுவாக பச்சையப்பனை அணுகி, "கண்ணா, முருகன் ஒரு பரிகார வழி காட்டுவார். உன் மனதை இறைவன் மீது வைத்துக்கொள்" என்றார். அந்த இரவு பச்சையப்பன் ஒரு கனவு கண்டான். முருகன் தோன்றி, "உன் மனதை பக்தியோடு நிரப்பிக்கொள், பிறர் மீது அவமதிப்பு கொள்ளாதே" என்று கூறினார். காலை எழுந்தவுடன் பச்சையப்பன் திடீரென முழுமையாக குணமடைந்து விட்டான். அவர் முதியவரின் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். அப்போதும் கூட பூச்சியார் வெறும் புன்னகை மட்டுமே இட்டார். கதை இறுதியில் தரும் செய்தி: இறைவன் பக்தியை உண்மையோடு ஏற்றுக்கொள்ளுபவர்களுக்கு மட்டுமே தனது கருணையை வழங்குவார். பக்தியில் அமைதியும் கருணையும் இருக்க வேண்டும். இதுபோன்ற புதுமையான பக்திக் கதைகள் பிடிக்குமா? இன்னும் புதுமையான கதைகளை விரும்பினால் சொல்லுங்கள்.